இங்கே கூடியிருக்கும் அனைத்து செட்டியார் என்ற சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா முன்னோடிகள், மும்மூர்த்திகள். ஐயா நம்ம மத்திய வெள்ளாண் செட்டியார் சங்கத்தை உருவாக்கிய 3 மும்மூர்த்திகள் கூறிவிட்டார்கள். அவர்கள் கட்டளைக்கிணங்க ஒரு சில வார்த்தைகளை பேசி முடித்துக்கொள்கிறேன். நான் இந்த சங்கத்தில் பார்த்து இப்போ இங்கே புதுக்கோட்டையில் பார்த்தேன். ரொம்ப எழுச்சியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்தேன் ஒரே கலர் பச்சை கலர் சட்டை போட்டு இளைஞர்களும் சரி முதியோர்களும் சரி நிறைய பேர் உணர்வுபூர்வமாக ரோட்டில் நின்று கொடியேற்றின பார்த்தப்ப ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அது ரொம்ப எப்படி நான் ஆணவமாக சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு அந்த பல ஆலோசனை கொடுத்தது ஐயா அவர்களுக்கு தான் பெருமை சேரும், சத்தியமூர்த்தி அண்ணன் மாமா அவர்களுக்கு. அதனால் எங்களுக்கு கிடைச்ச ட்ரெஸ்ஸு அந்த நாங்கள் ஹோல்சேலில் போய் பார்த்தோம். இந்த 14 ட்ரெஸ் தான் கிடைச்சிருந்தா நிறைய பண்ணியிருப்போம், பண்ண முடியல. அடுத்த தடவை மாநாட்டுக்கு நாங்கள் சிறப்பாக வருவோம். இந்த மாதிரி நீங்கள் புதுப்பட்டியில் பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இங்கே நம்ம கொடி ஏற்றி சிங்கம் செட்டியார் சுதந்திர போராட்ட வீரருக்கு நம்ம நினைவஞ்சலி சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே இருக்க இந்த கரம்பக்குடி பகுதியில் உள்ள செட்டியார் அனைத்து செட்டியாருமே ரொம்ப அழகாக அருமையாக பேசுகிறீங்க, உணர்வுபூர்வமாக உணர்ச்சிபூர்வமாக பேசுகிறீங்க. நாங்களும் இவ்வளோ பகுதியில் சுற்றி வந்திருக்கேன். இந்த பகுதியில் மட்டும்தான் எல்லாருமே இவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக அருமையாக நல்லா விளக்கமாக தத்துவமாக பேசுகிறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை போல் எல்லாருமே மாநாட்டுக்கு குடும்பமாக கலந்து மாநாட்டை சிறப்பித்து தரேன்னு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம அண்ணன் ஒருத்தர் சொன்னார் அதிகம் பேசுறத கொஞ்சம் பேசுன்ட்டு. செட்டியாருக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஒரு செட்டியார் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒதுங்க, ரொம்ப நேரம் வேண்டாம், அரை மணி நேரம் ஒதுக்கி ஒரு 10 செட்டியார்கிட்ட செல்ஃபோனில் பேசுங்க, உணர்வுபூர்வமாக பேசுங்க. நம்ம எல்லா செட்டியாரும் வேலையில் தான் இருக்காங்க. எல்லோரும் சாதாரண ஆள் இல்லை, வசதி படைத்தவங்களுக்காக இல்லாதவங்க இருக்காங்க. நம்ம செட்டியார் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் ஒவ்வொரு செட்டியார்ட்டையும் நம்ம சமுதாயம் எப்படி இருக்குது, எந்தெந்த பகுதியில் எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டு பேசினாதான் இன்னும் உணர்வு அதிகமாக வளரும். அதன் அடிப்படையில் நம்ம ஒற்றுமையும் சேரும். அதேமாதிரி இன்னொரு அண்ணன் சொன்னாங்க, இந்த சங்கம் போயிட்டு இல்லை, மத்திய வெள்ளாண் செட்டியார் சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 30 வருஷமாகிடுச்சு. அந்த சங்கம் செயல்பட்டு இருந்துச்சு. இப்போ படு வேகத்தில் அசூர வேகத்தில் வளர்ச்சியாக வளர்ந்துட்டுருக்கு. இந்த சங்கம் எந்த காலத்திலும் பின்னடைவு அடையாது. இது தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த சங்கம் செயல்படும். இந்த சங்கத்துக்கு அப்புறம் செயல்பட்ட சங்கங்கள்லாம் எல்லாம் கீழே போயிடுச்சு. இந்த சங்கம் தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இந்த சங்கம் மேலும் நம்ம சமுதாயத்துக்காக அனைத்து உதவிகளையும் நம்ம சமுதாயத்துக்கு வேண்டிய தேவைகளையும் அரசு கவனத்துக்கு கொண்டு போய் கண்டிப்பாக நம்ம அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைமையில் கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் என்ற நேரத்தை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.